தெலங்கானாவில் இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் விரக்தியில் எரித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆசையாய் வாங்கிய வாகனத்தை எரித்தது ஏன்? இதன் பின்னணி என்ன? பார்க்கலாம் விரிவாக. தெலங்கானா மாநிலம் மெதக் நகரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இருசக்கரம் வாகனம் மீதான அளப்பரிய பிரியத்தால் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்திடம் கடன் பெற்று இருசக்கர வாகனம் ஒன்றை வாங்கியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் தேதி தவறாமல் தவணை செலுத்தி வந்த அவரால் நிதி நெருக்கடி காரணமாக நவம்பர் மாதத்திற்கான தவணை செலுத்த இயலாமல் போனது. எனவே அடுத்த மாதத்திற்குள் அல்லது ஒரு சில நாட்களில் பணத்தை செலுத்தி விடுகிறேன் என இருசக்கர வாகனம் வாங்க கடன் கொடுத்த தனியார் பைனான்ஸ் நிறுவனத்திடம் இளைஞர் கோரியுள்ளார். ஆனால் அதற்கு தனியார் பைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் சம்மதிக்கவில்லையாம். அன்று முதல் வேலையை காட்ட தொடங்கியுள்ளனர் தனியார் பைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள். தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்ததோடு வீட்டிற்கு நேரில் வந்தும் பணத்தை கொடுக்குமாறு பைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் தொல்லை கொடுத்து வந்துள்ளனர். இதனால் கடும் மனவேதனைக்கு ஆளான அந்த இளைஞர் இதற்கு மேல் பொறுமையாக இருக்க வேண்டாம் என முடிவுக்கு வந்திருக்கிறார். ஆத்திரத்தின் உச்சியில் இருந்த அவர் வீட்டிற்கு வந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்த தனியார் பைனான்ஸ் ஊழியர்கள் கண்முன்னே தன்னுடைய இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்து எரித்து விட்டார். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் தொற்றிக் கொண்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பைனான்ஸ் நிறுவன மேலாளர், ஊழியர்கள், இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்த இளைஞர் ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அண்மையில் திருப்பூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் வீட்டை அடமானம் வைத்து கடன் வாங்கியவர்கள் வீட்டில் மாத தவணை செலுத்தவில்லை என கூறி தனியார் நிதி நிறுவனம் அத்துமீறியிருந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இப்படி நாளுக்கு நாள் பைனான்ஸ் ஊழியர்களின் அத்துமீறலுக்கு ஆளாகும் மக்கள் விரக்தியில் விபரீத முடிவுகளை ஏற்படுத்தி வரும் சூழலில் இதற்கு உரிய தீர்வு மேற்கொள்ள வேண்டும் என கோருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.